கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தில் ஆவிக்குரிய ஜீவித்திலும் பூரணமாக இருக்கணும். இந்த ரெண்டுலையும் நாம் உறுதியாக இருக்கணும். இந்த ரெண்டில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் வளருவது நிச்சயம். ஆனால் நம்ம இதை கெடுக்க வர பிசாசுக்காக நாம் என்ன செய்யணும்? மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இந்த ரெண்டு காரியத்தில் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கணும். மனித வாழ்க்கைக்குரிய ஒழுக்கம் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய எல்லா பயன்பாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் வருகிற எல்லாவற்றையும் நாம் பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மனித வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்திலும் இரண்டிலும் நாம் முழுமையாக முன்னேற வேண்டும். பாருங்க, இதை கெடுப்பதற்காகத்தான் பிசாசு வர்றான் என்று சொல்லி பேதுரு சொல்லியிருக்கார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், என்னென்னா பிசாசு நம்முடைய வாழ்க்கை கெடுக்க வரும்பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் வளர்ச்சியை, ஒழுக்கமான மனித வாழ்க்கை கெடுக்க பல விதத்தில் அவன் முயற்சி செய்து வருகிறான் என்று பேதுரு நமக்கு எச்சரித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விழிப்புள்ளவர்களாயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தரோடு இணைந்து வாழுங்கள். பிசாசு உங்களுக்கு பலவிதமான காரியங்களை ஆசை வார்த்தை சொல்லி உங்களை கெடுக்கும் பொழுது, உங்களுடைய ஒழுக்கத்தை கெடுக்க வரும்பொழுது அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று இங்கே சொல்கிறார். அதே நேரத்தில் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்தம், அவர் நமக்கு கொடுக்கிற ஒழுக்கம், இவற்றிலே நாம் வளர வேண்டும். இவற்றிலே நாம் வளர்ந்தால் பரிபூர்ணமடைவோம், பூரணமடைவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.